இந்த 5 கேஜி 3 டயர் கேக் ஆர்டர் வந்தனாலே ஃபஸ்ட்டு நான் கேட்குற விஷயமே உங்கள் ஊர் எது அப்படின்னு தான். ஏன்னா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 டயர் கேக் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயம் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் டயரை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு முன்னே இருக்க சிவம்லாம் போயிடும். நம்ம உள்ளே கேக்கை காரில் எடுத்துகிட்டு போகும்போது அசையாமல் பொண்ணு போல் எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று என்னென்னா டெலிவரிக்கு ஃபுல்லாக போகிறது வந்து ஹஸ்பண்ட் தான் போவாங்க. அவங்கக்கிட்ட அதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு ஸ்டாப்புக்கு ஒருக்கா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து கேக் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் டெலிவர் பண்ணுவாங்க. இது ஒரு 5 கேஜி ஸ்ட்ராபெரி ஃபாரஸ்ட் கேக் தாங்க. வீட்டு பக்கத்தில் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆர்டர் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை செய்யும்போது எனக்குமே பயங்கர குஷியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பயப்பட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவர் பண்ண வேண்டாம், ஈஸியாக டெலிவர் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த கேக் வந்துட்டு மாடலுமே ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் தான். கீழே ஃபஸ்ட்டு டயர் வந்துட்டு ஃபுல்லுமே இந்த ரோஸ் டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டயர் வந்து நம்ம அந்த கிராஸ் பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டுட்டு டாப் டயர் வந்து அப்படியே பிளெயினாக விட்டாச்சு. இதில் ஒரு பெரிய கதை என்னென்னா ஃபைனலாக க்ரௌன் எடுத்து மேலே வைக்கிறேன். க்ரௌன் டாப் டயரை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டாப் டயரை பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் ஒரு லைன் விழுந்திருக்கும். ஏன்னா அப்படியே உள்ளே விழுந்துடுச்சு. அப்புறம் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.